அமுதன். அம்மா வாங்க. அமுதன், ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா. என்ன இன்னைக்கு சீக்கிரம் போற மாதிரி இருக்குது? ஆமாம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே அமுதன், நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? ஆனந்தி கிட்ட பேசணும்னு சொன்னல. ஆமா. அப்பா நேத்து பொண்ணு வீட்டுல பேசினாரு. என்னம்மா சொன்னாங்க? பொண்ணு வீட்டுல சரிதான் சொன்னாங்க. அப்பதான் காலையில காஃபி ஷாப் வர சொல்லியிருந்தாரு. நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியாம்மா? ஆமா அமுதன். அமுதன், அபியை ஆபீஸுக்கு போக சொல்லலாமா? வேலை இருக்குன்னு சொன்னல. வேண்டாம்மா, அவன் இன்னும் எதுவும் பழகல, நானே பாத்துக்கிறேன். சரி அமுதன். அம்மா, எந்த காஃபி ஷாப், என்ன டைமிங்? அமுதன், பஸ் ஸ்டாப் பக்கத்துல 10 மணிக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இந்த காஃபி. சரி அமுதன், பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அண்ணா, என்ன இவன் உட்காந்துட்டே தூங்குறான்? அபியண்ணா எழுந்துரு. அபியண்ணா சீக்கிரம் எழுந்துரு. டேய் எழுந்துரு. சீக்கிரம் எழுந்துரு. பைத்தியமே, தள்ளி போ. என்னடி உனக்கு பிரச்சனை? காதாண்டி வந்து கத்துற. நான் உன்னை எழுப்பிட்டு தான் நீ தான் எழுந்திருக்கல. அதான் பக்கத்துல வந்து எழுப்புனேன். பிசாசு, உன் மூஞ்ச காமிச்சு நான் பயம் காட்டுறேன். சரி, எதுக்கு எழுப்புன? அண்ணா, அமுதா அண்ணியை பார்க்க போறாங்களா? வா, நீ நானும் கூட போகலாம். இமையா, அவன் தனியா பேசணும்னு சொன்னானே, நம்மளே வர சொன்னானா என்ன? இல்லண்ணே, நம்மளே போகலாம். இமையா, நீ போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வா. அண்ணன்கிட்ட நான் ஃபர்ஸ்டே கேட்டேன். நான் பர்சனலா பேச போறேன், நீ வராதன்னு சொல்லிடுச்சு. அரை மென்டல், அவங்க தான் பர்சனலா பேசணும்னு சொல்றாங்களே, நீ எதுக்கு நடுவுல போற? அது இல்லண்ணே, அண்ணன் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்ததில்ல, அவங்கள பார்த்தது ஓகே சொல்லிடுச்சு. அதான் நானும் அண்ணியை பார்க்கணும். சரி, அதுக்கு நீ மட்டும் போ. இல்ல, நீயும் வாண்ணே. இமையா, நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா. என்ன, நீ வந்தா நம்ம பார்த்துட்டு நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்படி சொல்றியோ? ஆமாண்ணே. சரி, போகலாம். நீ அமுதுன்ற ஒரு வார்த்தை சொல்லிடு. அண்ணன்கிட்ட சொல்ல வேணாம், சொன்னா வர வேணாம்னு சொல்லும். நான் ஒரு ஐடியா சொல்றேன். அப்படி என்ன ஐடியா சொல்ல போற? என்ன ஐடியானா, அண்ணன் கூடவே அதுக்கு தெரியாம கார்ல போலாம். இது லூஸ், அவன் போகட்டும், பின்னாடி நான் ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் தேவையில்ல, அண்ணன் கூடவே போகலாம். பைத்தியமே, நம்ம பைக்ல போலாண்டி. வேணாம், நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. அண்ணனுக்கு முன்னாடி கார்ல உட்காந்துக்கலாம். அரை லூசு, தேவையில்லாத வேலை பண்ற நீ. எல்லாம் எனக்கு தெரியும், நீ சீக்கிரம் வா. இவ இருக்காளே. அப்படியே நான் சீக்கிரம் வா. வரையுமையா, நீ போ. ஆமா. அபி, எங்க வெளியே கிளம்பிட்டியா? ஆமாமா. எங்க அபி போற? அமுதன் கூட போறமா. அண்ணன் வர சொன்னானா அபி? இல்லம்மா, இமையா தான் போலான்னு சொல்லிட்டு இருக்கா. இமையா, இங்க வா. அவ வரட்டும் கேக்குறேன். நீ சாப்பிடு அபி. வேண்டாம்மா, நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன். காஃபி எடுத்துட்டு வரட்டா அபி? வேண்டாம்மா. ஏன் வேணாம்னு சொல்ற? இல்லம்மா, எதுவும் பசிக்கல. காஃபி அது குடிக்கலாம் வேணாம்னு சொல்ற. என்னம்மா? இமையா, நீ என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலையே. எங்க கிளம்பி இருக்கற? சொல்லிட்டியா? ஆமா இமையா. நீ இருக்கிறியே. இமையா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. சும்மாமா, வெளியே போலான்னு. வெளியனா எங்க? அண்ணன் கூட போகலான்னு. இமையா, அண்ணன் கிட்ட சொன்னியா நீ வரேன்னு? சொல்லிட்டேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. இமையா, சாப்பிட்டு போ. வேண்டாம்மா, போயிட்டு வரேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. சரி அபி. இமையா, நான் கேட்டதுக்கு அவன் வர வேணாம்னு சொன்ன, அம்மா கிட்ட எப்படி சொல்ற? அம்மா சொல்லிட்டியான்னு கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். அண்ணன் வர சொன்னானா இல்லையான்னு கேட்கலையே. சோடா புட்டி, ஒன்னதான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. போ. ஃபர்ஸ்ட் என்ன பேசுறான்? ஹாய் சொல்லலாமா இல்ல ஹலோ சொல்லலாமா? எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியலையே. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்கலாமா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கலாமா? அப்படி கிட்ட தப்பா எடுத்துப்பாங்களா? ஏங்கன்னு சொல்லலாமா இல்ல பேர் சொல்லலாமா? எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? சர்க்கா குப்பலன்னு. நீங்க 2 பேரும் கார்ல என்ன பண்றீங்க? கார்ல காத்து வாங்கலான்னு வந்தோம். அபி, நீயுமாடா? ஆமாண்ணே. அண்ணி பார்க்க தானே போறேன். எங்க கிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன், அதான் நாங்களே வந்துட்டோம். உங்களுக்கு யார் சொன்னது? அமுதா, இமையா தான் சொன்னான். நீ தான் வர சொன்னு சொன்னாலே. இமையா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அண்ணா, நீ என்ன சொல்லணும் மறந்துட்டேன். டேய் அமுதா, நாங்க வந்து உனக்கு பிடிக்கலையா? முகத்தையும் அப்படி வச்சிருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல.
அதை விட அண்ணி வந்துட்டு இருப்பாங்களா? தெரியல இமையா. டேய் அமுதா, மூஞ்சி ஃபுல்லா பல்லா தெரியுது, வாயை மூடிக்கோ. அமுதா எதுவும் வாங்கிட்டு போகலையா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். அதுவா அபி, பூ வாங்கலாம்னு நினைச்சேன். எதனா தப்பா எடுத்துப்பாங்கன்னு நான் எதுவும் வாங்கல. டேய் நடக்கட்டும் நடக்கட்டும். புது மாப்பிள்ள முகமே ஜொலிக்குதே. என்ன அண்ணி பார்க்க போறேன்னா? என்ன நீ அது? ஏன் இமையா, வேற யாரோ மாதிரி தெரியுதா? என்ன நீ நல்லா பேச கத்துக்கிட்டியே. இத்தனை நாளா பேச தெரியாம இருந்தனா? எப்பயும் அமைதியாவே இருப்ப, அதிகமா பேச மாட்டேன். அபி அண்ணாதான் இப்படிதான் கிரிக்காட்டம் பேசும். இமையா என்னைய இருக்குன்னு சொல்றியா? ஒன்னு சொல்லுவனா, நம்ம 3 பேர்த்தையும் அறிவாளியே நீ தானே. நீ இப்படி சொல்றத பார்த்தாலே என்ன கலாய்க்கிற மாதிரி தெரியுது. அப்படியே தெரியுது அமுதா, அவ உன்னை கலாச்சிட்டு தான் இருக்கிறா. இமையா, அவன் பொய் சொல்றானே, நான் உண்மைதான் சொன்னேன். புது மாப்பிள்ள பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன். என்ன பேசணும் முடிவு எடுத்துட்டியா? ஏண்டா? என்ன உன்னை இப்படி மாத்தினவன நான் பார்த்தே ஆகணும். அமுதா போன் நம்பரை கேட்டு வாங்கிக்கோ. இல்லடா அபி, போன் நம்பர்லாம் எப்படி கேக்குறது? என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா? அப்போ உனக்கு போன் நம்பர் வேணும். அப்படி சொல்லல. சரிடா, நானே வாங்கி தரேன். மலர் இப்ப எப்படி இருக்குது உடம்பு? இப்ப பரவாயில்ல மலர். உடம்பு முடிஞ்சா லீவ் போட்டிருக்கால? ரொம்ப உடம்பு முடியாம இல்ல, பரவாயில்ல. எனக்கு வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, அதனால சரி ஆபீஸ்க்கே வந்துட்டேன். அப்படியா? ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நேத்து ஃபுல்லா ரெஸ்ட் தான் எடுத்தேன். நான் இல்லாம உங்களுக்கு போர் அடிச்சதா? அப்படிலாம் இல்ல மலர், ஜாலியா இருந்தோம். நான் வராம இருந்தா உங்களுக்கு ஜாலியா இருக்குது. அப்படியும் சொல்ல முடியாது. புரியுது எப்படி சொல்ல வந்தேன்னு. ஏய் மலர், நான் சும்மா சொன்னேன். நீலாம் உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன். நேத்து எப்ப வீட்டுக்கு போனீங்க? மாலினி, நீங்க போய் 1 hour இருக்கும், அதுக்கப்புறம் தான் கிளம்பினேன். அப்படியா? கால் பண்ண சொன்னேன், ஏன் கால் பண்ணல? நீலாக்கா, நேத்து அவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? மலர் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. என்கிட்ட சொல்லவே லேட்டா வந்தீங்கன்னு. இல்ல மலர், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதான் கால் பண்ண முடியல. நேத்து சொல்லணும்னா காலையில ஒன்னதான் வந்தேன், அப்ப சொல்லிருக்கலாமே. இல்ல மலர், ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். அக்கா இனிமேல் அப்படி இருக்காதீங்க, அதனால என்கிட்ட சொல்லுங்க. சரி மலர். அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க? பஸ்லயா? இல்ல மலர். நீலா அப்புறம் எப்படி போனீங்க? சார் தான் கூட்டிட்டு வந்து விட்டாரு. யாரு, அமுதன் சாரா? ஆமா மலர், அவர்தான். என்ன நீலா சொல்றீங்க? என்ன நம்ப முடியலையே. ஆமா மாலினி, அவர் பஸ் ஸ்டாப்ல விட்டுறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னக்கா சொல்ற? ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரா? ஆமா மலர். என்னக்கா சொல்ற? அவர் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாரே. ஒர்க்கு தவிர வேற எதுவும் அவர் பேச மாட்டாரே. என்கிட்டயும் அவர் எதுவும் பேசல. அவர் கார் பஸ் ஸ்டாப்ல நிறுத்தினாரா, நான் இறங்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரா. அவருக்கு எப்படி தெரியும் உங்க ஊரு? எனக்கு தெரியல மாலினி. மலர், நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் நிறுத்தினாரா, நிறுத்தி உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. அப்பதான் எனக்கே தெரியும் நம்ம ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாருன்னு. சார் நான் இங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாரு, தேங்க்ஸ் கூட சொல்லணும்னு கஷ்டமா இருக்கு. நீலாக்கா வந்ததை சொல்லுங்க. ஆமா மலர், நானும் அதான் நினைச்சேன். சார் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ஏன் நீலா உங்களை கூட்டிட்டு வந்து விட்டதாலையா? அப்படி இல்லை மாலினி, நான் கார் விட்டு இறங்கணும், பார்த்துக்கோங்க, இல்லை நானும் கூட வரட்டுமான்னு கேட்டாரு. அப்படி என்ன கேட்டாரு? ஆமா மலர், அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரம் கார்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கிளம்புனாரு. எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாருல. ஏன் நீங்க 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது நீலா. எதுக்கு? இல்ல நீலா, நீங்களும் இப்படி பேச மாட்டீங்க. அவரும் அப்படிதான் பண்ணதில்ல, அதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி மலர், ஒர்க் பாருங்க. எப்பண்ணா வருவாங்க? தெரியல இமையா. என்ன இமையா, அமுதனோட உனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. வேற எப்படி? இமையா, டீ சமோசெல்லாம் சாப்பிடு, வந்துருவாங்க. எனக்கு வேணாம். நீ இமையா வேணாம்னு சொல்ற? எனக்கு தான் வேணாம். ஓ, வெளியே இருக்கிறன்னு வேணாம் சொல்றியோ? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எடுத்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம், நீ வேணா போய் சாப்பிடு. சோத்து முட்டை எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்ப, இப்ப வேணாம்னு சொல்ற? தடியா. வாங்க. சாரிங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்களும் இப்பதாங்க வந்தோம். ஆனந்தி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேங்க. நீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனந்தி, இவ என் தங்கச்சி இமையா. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? ஹாய் இமையா, நல்லா இருக்கிறேன். நீங்க? நல்லா இருக்கிறேன். அபி. இவன் என் தம்பி அபிமன்யு. சீனியர். ஆனந்தி, ஆனந்தி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் சீனியர். சீனியரா? ஒரே காலேஜ்லயே படிச்சீங்க? இல்ல இமையா, நீங்க சீனியர்னு சொன்னீங்களே. நான் ஆர்ட்ஸ் காலேஜ். அபி அங்க படிக்கிறியே? ஆமாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. சீனியர் வேற காலேஜ்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படி என்ன, நான் கெத்து சீனியரா? அபியா உங்களுக்கு எப்படி தெரியும்? சீனியர் மார்னிங் ஈவினிங் அங்கே தான் இருப்பாரு, அப்போ தெரியும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சீங்களா செகண்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர். தினமும் சீனியருக்கு விஷ் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு போவோம்.
அப்படின்னா காலேஜ்ல ரவுடியா? நீ படிக்கிற காலேஜ் இல்லாம இன்னொரு காலேஜ்ல போய் வேலையை காமிச்சிருக்கிறே. வாய மூடி இமையா. அபி என்ன இதெல்லாம்? அந்த காலத்துல உனக்கு என்ன வேலை? இல்லண்ணே, ராஜேஷ் அங்கதான் படிச்சா, அவனை பார்க்க போவேன். 1 இயர் சீனியர்னு சொல்றாங்க. ராஜேஷ் 3rd இயர் படிச்சானே, அவனை சீனியர் தான் கூப்பிடுவாங்க, அதனால என்னையும் சீனியர்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ பெரிய ஆளு தான். ஆனந்தி, இவன் என் அண்ணன் தான், ரொம்ப நல்லவன். தெரியும் சீனியர். தெரியுமா? எப்படி? பொண்ணு பார்க்க வந்தாருல்ல, அப்ப தெரியும். பார்த்தோன்னே எப்படி தெரியும்? இல்ல சீனியர் அவரு. அபி, அண்ணா, நீ இமையும் அந்த டேபிள் இருங்க, நான் ஆனந்திக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிண்ணே. அண்ணி நீங்க அழகா இருக்கிறீங்க. தேங்க்ஸ் இமியா, நீயும் அழகா இருக்கிற. இமியா நீ என்ன பண்ற? நான் காலேஜ் படிக்கிறேன் அண்ணி. பொண்ணு பார்க்கறப்ப நீ வர்ற தானே? ஆமா நீ, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு, அதனால வர முடியல. சரி இமியா. எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சதால தான் வந்திருக்கிறேன். இமையா, என்னண்ணே? இங்க வா. ஆ இமையா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வா, நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேண்ணே. அப்புறமா பேசிக்கலாம் வா. சரிண்ணே. ஆனந்தி, சொல்லுங்க. நான் கேட்கறதுனா தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. என் தம்பி நீங்க படிக்கிறப்போ காலேஜுக்கு வந்தான்னு சொன்னீங்கல்ல, எப்போ இருந்து வந்தான்? நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன், அப்போ பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 4-5 மாதம் வந்தார் சீனியர், அதுக்கப்புறம் வரதில்ல. திரும்ப இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்போ தெரியும் அவன் அந்த காலேஜில் படிக்கலன்னு? ஒரு நாள் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, 10 மணிக்கு தான் காலேஜுக்கு போனோம். அப்போது சீனியர் பைக்கில் போனார். அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் ராஜேஷ் சீனியர்கிட்ட கேட்டோம், அவர் பைக்கில் போனார், எதனா பிரச்சனையான்ட்டு. இல்லை அவன் அந்த காலேஜில் படிக்கல, வேறு காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் சீனியர் வேறு காலேஜுன்னு. அபி எதுக்கு அந்த காலேஜுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அபி எதனா கேட்டா பழசெல்லாம் பேசாதீங்க, ஏன்னா அவன் எல்லாத்தையும் இப்பதான் மறந்துருக்கிறான். நான் உங்ககிட்ட சொல்லலாமா? என்னங்க? சீனியர் எதுக்கு காலேஜுக்கு வருவார்னா? வேணாங்க, எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் இப்போ பேசுற நிலைமையில இல்லை. என் தம்பி ரொம்ப பாவங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டான். சீனியர் மட்டும் இல்லைங்க. ஆனந்தி, சொல்லுங்க. உங்ககிட்ட என்னென்னமோ பேசலான்னு வந்தேன், சாரிங்க, என்னால எதுவும் பேசுற மைண்ட்ல இல்லை. பரவாயில்லைங்க. சாரிங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம், அப்போ ஃப்ரீயா மனசு விட்டு பேசலாம். சரிங்க. ஆனந்தி, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? வேணாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஆனந்தி, நீங்க பார்த்து போங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரிங்க.